Hey all, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்மளுக்கு நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். சென்னா மசாலா எப்படி செய்யலாம்ன்றத. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த சென்னா மசாலாக்கான கிரேவி எப்படி செய்யலாம்ன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ரொம்ப அளவுலாம் வெட்ட வேணாம், மீடியமாக 4 துண்டாக வெட்டி அது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பல்லு இஞ்சி இது எல்லாத்தையுமே போட்டு வதக்குங்க. அது கொஞ்சம் சாஃப்டாக வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் சென்னா மசாலா பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வதக்கணும். சென்னா மசாலாவில் எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது வண்டு எதுவும் இருக்கான்னு, அதனால் நான் அரிப்பு வச்சு அதை ஜலிச்சிட்டேன். இது 4 பேர் சாப்பிடலாம் ஒரு வேளைக்கு. பூரிக்கோ சப்பாத்திக்கோ நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் வதக்கிட்டதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 1/2 to 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் அந்த பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த பாத்திரத்துலேயே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2லேருந்து 3 பட்டை, அதுக்கப்புறம் 1 லவங்கம் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இந்த பேஸ்ட்டு எடுத்து அதில் ஊற்றி நம்ம கொதிக்க விடணும். கொதிக்க ஆரம்பித்த உடனே நான் ப்ரீவியஸ் நைட்டே ஊற வச்சுருந்த சென்னா கடலையை காலையில் அதை கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சு ரெடியாக வச்சுட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சென்னா கடலை நல்லா அவிஞ்சிருக்கு. ஸோ இந்த சென்னா கடலையை அந்த கிரேவி கொதிக்கும் போது நம்ம போட்டுட்டோன்னா அந்த கிரேவியில் இருக்கிற எல்லா ஃப்ளேவர்ஸையும் இந்த சென்னா கடலை இழுக்கும். இந்த சென்னா கடலையில் இருக்கிற ஃப்ளேவரும் அந்த கிரேவிலையும் இறங்கும். ஸோ ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம், கொஞ்சம் கொதித்த உடனேயே அந்த நம்ம தண்ணி ஊற்றுனதுனால அந்த கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆற அது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும். இது 4 பேர் கன்வீனியண்ட்டாக வச்சு சாப்பிடலாம். இதில் கடைசியாக கசூரி மேத்தி வேணும்னா ஆட் பண்ணலாம், இது ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சமாக எடுத்து கை 2லையும் உள்ளங்கையில் வச்சு நசுக்கி அதுக்கப்புறம் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். இந்த சென்னாவுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இதை ஒயிட் சிக் பீஸ்னு சொல்லுவாங்க, ஒயிட் சென்னான்னு சொல்லுவாங்க, சுண்டல்னு கூட சொல்லுவாங்க. இதில் அவ்வளோ பயன்கள் இருக்குது. அதாவது எடை குறைப்பு செய்கிறதுல இருந்து இதய ஆரோக்கியம் வரைக்கும் அவ்வளோ பயன்கள் நிறைந்தது இந்த சென்னா கடலை. அதனால் இந்த ஏழைகளின் பாதாம்னு சொல்கிற இந்த சென்னால நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், மேக்னீஷியம், ஏழைகளின் பாதாம்னு சொல்கிற இந்த சென்னா கடலையில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம்னு எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது. இது சரும பாதுகாப்புக்கு ரொம்ப நல்லது, முடி வளர்ச்சிக்கும் நல்லது, எடை குறைப்புக்கு இது ரொம்ப 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 கான்ட்ரிபியூட் பண்ணுது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இதை சாப்பிட்டுட்டு வந்தோன்னா. இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது, கொழுப்பை குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்குது. இரும்பு சத்து இருக்குது இதில். பெண்களுக்கு இது ரொம்ப அவசியமானது. ஏன்னா மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்கிறது இந்த சென்னா கடலை. மற்றும் புற்றுநோய், சிறுநீரக கோளாறுன்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.